எல்லோருக்கும் வணக்கம். இந்த சைபர் செக்யூரிட்டி சீரியஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குறிப்பேட்டின் அவசியம். குறிப்பேடுனா என்ன அப்படின்னா, குறிப்பு எடுக்கிறது, நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதா இருந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு போனீங்கன்னா அது மனசில் நிற்காது. பயிற்சியோடு படிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேரை பாருங்கள், சில பேர் அப்படியே கவனித்தாலே அவங்க மனசில் பதிஞ்சிரும். ஆனால் வகுப்பில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் ஒரு 50 பேரில் 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. மீதி பேருக்கெல்லாம் அந்த மாதிரி பதியாது. சரிங்களா? அந்த மாதிரி பதியாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம படிக்க ஆரம்பித்தாலும் வாசிக்க ஆரம்பித்தாலும் நமக்கு அது தேவையான விஷயமா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை குறிப்பெடுக்க ஆரம்பிக்கணும். எப்படியெல்லாம் குறிப்பெடுத்துக்கலாம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கும்போது கையில் ஒரு பென்சில் இருக்கணும், கோடு போட்டு வாசிக்கணும். தேவையான இடத்துலலாம் கோடு போட்டு வாசிக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நாம் ஏதாவது நியூஸ் பேப்பரில் படித்தாலோ இல்லை லைப்ரரியிலேருந்து புத்தகம் எடுத்துகிட்டு படிக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை வேற ஒருத்தனுடைய புத்தகத்தை வாசித்தாலோ, இல்லை கணினி சம்மந்தமான அந்த மாதிரி ஏதாவது கணினியில் வாசித்தாலோ, அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை நம்ம கோடெல்லாம் போடவும் கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய புத்தகம் இல்லை. இன்னொன்று, கணினியில் வாசிக்கும்போது கணினியில் கோடு போட முடியாது. கோடு போடுறதுக்கான நிறைய மென்பொருள்கள் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது மனசில் ஆழ பதியும். அது எப்படி பதியும், ஏன் பதியும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டியில் பார்த்துட்டு வர மாதிரி வண்டு சுண்டுன்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வண்டு என்ன பண்ணார்னா, சுண்டு கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிட்டார். சும்மா ஏதோ விளையாடும்போது. அப்போ சுண்டுக்கு என்ன ஆச்சுன்னா, அது வலிச்சிச்சு. சுண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு சொல்கிறாரு, என்ன இந்த மாதிரி அண்ணன் வண்டு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி. வலிக்குதுன்னு சொல்ல தான் முடியுமே தவிர, அந்த வலி எவ்வளோ பெரிசு, அது எவ்வளோ நேரம் வலிச்சிச்சு அப்படின்றத காட்ட முடியாது. ஏன்னா அது ஒரு உணர்வு. ரொம்ப நாள் கழித்து சுண்டுவை கேட்டால் கூட சுண்டு என்ன சொல்லுவார்னா, அன்றைக்கி அடித்தான் பாரு எங்கள் அண்ணன் வண்டு, அது சரியாக வலிச்சிச்சு தெரியுமா, அந்த மாதிரி வலி யாருமே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சும்மா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வலிக்குது அப்படின்னு. அந்த வலியை உணர தான் முடிஞ்சிச்சே தவிர, அவரால் மட்டும் இல்லை, யாராலும் அது அவர் மற்றவங்களுக்கு காட்ட முடியாது. சரிங்களா? அப்போ அந்த கன்னத்தில் அறியப்படும் போது அங்கே உள்ள செல்களில் ஒரு அதிர்வலை ஏற்பட்டு, அந்த அதிர்வலைகள் நரம்பு மூலயமா போயிட்டு மூளையில் சேமிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ நாம் ஒரு எழுதுகோலை வச்சு எழுதும்போது, குறிப்பு எடுக்கும்போது நமது கவனம் அங்கே இருந்தால், இது முக்கியமாக, நமது கவனம் அங்கே இருந்தால் நம்ம கை தசைகள் அசைது இல்லைங்களா, அந்த அசைவை நம்ம கண்ணு பார்க்குறதுனால அந்த அசைவு நரம்புகளின் வழியாக மூளையில் போய் பதியும். நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து கூட நம்ம அன்றைக்கி ஏதோ படித்தோமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்கு நீங்கள் அங்கே படித்த விஷயமோ நீங்கள் குறிப்பெடுத்த விஷயமோ உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த குறிப்பெடுக்கிறது அவசியத்தை பற்றி நான் சில புத்தகங்களில் படித்து, அதுக்கப்புறம் நான் வாசிக்கும் போதெல்லாம், முக்கியமான விஷயங்களை வாசிக்கும் போதெல்லாம் குறிப்பு எடுப்பேன். இதெல்லாம் எனக்கு அதிகப்படியாக நினைவில் வருது. சரிங்களா? நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப கவனத்தோடு படித்தாலே மனசில் நிற்கும், இல்லைன்னெலாம் சொல்லலை. இருந்தாலும் நம்ம திருப்பி வேணும் அப்படின்னா எடுத்து அந்த குறிப்பை மட்டும் பார்த்துக்கலாம், மொத்தமாக படிக்காமல். இப்போ ஒரு தலைப்பை பற்றி ஒரு 30 பக்கம் 20 பக்கம் ஒரு 10 பக்கமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முக்கியமான சில குறிப்புகள் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் அதில் கோடு போட்டு வச்சுருந்தாலும் அதை பார்த்துக்கலாம், அப்படி இல்லைனா குறிப்பு எடுத்து வச்சுருந்தாலும் அதை எடுத்து பார்த்துக்கலாம்.
எல்லா புத்தகங்களிலும் சில புத்தகங்கள் எல்லாம் இருக்கலாம், பெரும்பாலான புத்தகங்களில் குறிப்பு எழுதுவதற்காக 1-2 பக்கம் காலியாக விடப்பட்டிருக்கும். சரிங்களா? அதனால் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப அவசியங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப பேச வேணாம். சரிங்களா? ஏற்கனவே 5 நிமிஷம் பேசிட்டோம். சரிங்களா? சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.